இன்றைக்கு காலையில் அதாவது 24ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு ஈரான் இஸ்ரேலில் மத்திய பகுதியில் அதாவது நடுவில் இந்த சென்டர்லன்னு சொல்லுவாங்களே நடுச்சென்டரில் அங்கே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 4 இடத்துலையாச்சும் மிசைல் விழுந்து வெடிச்சிருக்குமென்று சொல்லப்படுது. அதில் வீடியோ தான் இப்போ மேலுக்கு பிள்ளை ஆகிட்டு இருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த தாக்குதலை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அடி விழுந்திருக்கின்ற. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அங்கே எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை. வெறும் ஒரு 6 பேருக்கு தான் காயம். அதுலேயும் அந்த 6 பேருக்கு சின்ன காயம் மட்டும்தான், ஒரு சின்ன கீறல் என்று தான் இஸ்ரேலிய ஊடக தரப்பிலிருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கு. இப்போ இந்த பொய் செல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பொய் செல்லப்படா. இதை பார்த்துட்டு யாராச்சும் சொல்லுவாங்களா வெறும் ஒரு 6 பேருக்கு தான் காயம், அதுவும் சின்ன கீறல் தான் இருக்குமெண்டு? யாராக இருந்தாலும் மனுஷன்தான். அது இஸ்ரேலியனாக இருந்தாலும் சரி, ஈரானியனாக இருந்தாலும் சரி, ரெண்டும் உயிர் தான். இதில் ஏதாவது ஒரு உயிர் காயப்படுத்துறதுக்காகவோ இறந்து போகிறதுக்காகவோ யாரும் இங்கே சந்தோஷப்பட போகிறல. ஏனெண்டா நல்ல இஸ்ரேலியர்களும் இருக்காங்க. ஆனால் மீடியாவுக்கு தகவல் கொடுக்கக்குள்ள உண்மையான தகவல்களை கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த கீழே விழுந்து மீசையில் மண்ணோட்டலுங்கிற மாதிரி ஒரு செய்தியை செல்லப்படா. திரும்பியும் எனக்கு இதில் வடிவலையோட காமெடி தான் ஞாபகம் வருது. என்ன படத்தில் அந்த காமெடி இருக்குன்னு எனக்கு உண்மையாக தெரிஞ்ச யாரும் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இந்த ரோட்டால் மண்டையால் ரத்தம் ஒழுக ஒருத்தன் அப்படி நடந்து போயிடுவான். அவன் நிப்பாட்டி வடிவில்லையா என்னடா தலையில் காயம்னு கேட்டால் வானத்தால் போன ஃப்ளைட்டில் இருந்து தவறுதலாக கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி போட்டு வானத்தால் போன ஃப்ளைட்டில் இருந்து கீழே விழுந்து அவருக்கு தலையில் ஒரு சின்ன காயம் தான். அதுவும் அவர் நடந்தே ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்துருவார். அது மாதிரி தானே இருக்குது இந்த கதையில். இவ்வளவு பெரிய அடி விழுந்திருக்கு, ஆனால் 6 பேருக்கு தான் வெறும் சின்ன காயம். அடுத்ததாக இங்கே இந்த பல குற்றச்சாட்டு இருக்குது. அது என்னன்னா உண்மை போய் தெரியா, ஆனால் இஸ்ரேலுக்காக ஈரானோட சண்டை பிடிச்சு இறந்து போன அமெரிக்க இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையும் அதிகம் உண்டு. அப்படி உண்மையான எண்ணிக்கையை வெளியால் விட்டால் அமெரிக்காவில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கும்ங்கிறதுக்காக அதை வெளிப்படுத்தலைன்னு சொல்லப்படுது. ஆனால் அதில் உண்மை தகவல்கள் இதுவரைக்கும் தெரியா. எது எப்படியோ இந்த போரெல்லாம் நின்று உலகத்தில் நல்லதொன்று நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஏனண்டா இதால் நாம் பாதிக்கப்படுறது நாம் எல்லாருமே தான். மேலும் இஸ்ரேலில் உண்மையாக என்ன நடக்குது, ஈரானில் என்ன நடக்குதுங்கிறது தொடர்பான உண்மையான தகவலை உடனுக்குடன் நான் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறதால அந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் என்றால் என்னுடைய இந்த ஹசன் கேலரி எனக்கு படுகின்ற இந்த யூடியூப் தளத்துக்கு சென்று அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உங்கள் அருகே உடனுக்குடன் கொண்டு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து இப்போது விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.